Welcome students. இன்னைக்கு நம்ம exercise 5.2ல first sumல first division பார்ப்போம். Okay, write the first 6 term of the sequence whose nth term are given below and classify them as AP, GP, AGP, HP and none of them சொல்லி classify பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்தது 1 divided by 2 power n plus 1 கொடுத்திருக்காங்க. நம்ம இதுக்கு term 1 எப்படி வரும்? T1 equal to 1 divided by 2 power 1 plus 1 வரும் equal to 1 divided by 2 power 2 வரும். ஓகே, term 2 எப்படி வரும்? equal to 1 divided by 2 power 2 plus 1 equal to 1 divided by 2 power 3 வரும். இந்த ஃபார்முலாவில் T3 என்ன வரும்? term 3 1 divided by 2 power 3 plus 1 equal to 1 divided by 2 power 4 வரும். இப்படியே போச்சுன்னா இதோட சீக்வன்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சது தான். என்னவா இருக்கும்? 1 divided by 2 power 2, 1 divided by 2 power 3, 1 divided by 2 power 4, 1 divided by 2 power 5, 1 divided by 2 power 6 and 1 divided by 2 power 7 வரும். இதான் நம்மளுக்கு ஒரு 6 terms of the இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸோட 6 term இதுதான். இது எதில் இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது ஒரு இதுக்கும் ஒரு காமன் ரேஷியோ தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஜிபியாக தான் இருக்கும். நம்ம இது ஒரு கெஸ் தான், இருந்தாலும் நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். இதை கெஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. A equal to 1 divided by 2 square. A வந்து ஃபஸ்ட் டேர்மு. இது R என்னவாக இருக்கலாம்? ஃபஸ்ட்டு டிவைட் பை செகண்ட் T2 டிவைட் பை T1 போட்டிங்கன்னா உங்களுக்கு காமன் ரேஷியோ வந்துடும். ஈக்குவல் டு R equal to 1 divided by 2 cube divided by 1 divided by 2 square. இது என்ன வருது உங்களுக்கு? இந்த 2 இதையும் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு 1 இருக்கும். ஈக்குவல் டு 1 divided by 2 வரும். இதுதான் நம்மளுக்கு காமன் ரேஷியோ. இதே காமன் ரேஷியோ அடுத்த டேர்முக்கும், அதாவது T3 by T2 போட்டாலும் வருதான்றது பார்த்துக்கோங்க. 1 divided by 2 power 4 divided by 2 power 3நாலும் அதே இது 1 by 2 வரும். Hence the sequence can be classified as, hence it is a GP ன்னு வரும். ஓகே, thank you students.